ஆந்திராவில் நிலவும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய்க்கு உலகம் முழுவதும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆந்திரா முழுவதும் மொத்தமுள்ள 4510 விற்பனை நிலையங்களில் சுமார் 410 பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக ஆந்திர அரசு தெரிவித்துள்ள நிலையில் 1500க்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருப்பதி, கடப்பா, விஜயவாடா, விசாகப்பட்டினம், கர்னூல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கையிருப்பு இல்லாததால் ஏற்கனவே பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டு நோ ஸ்டாக் பலகைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. இதனால் திறந்திருக்கும் சில பெட்ரோல் மையங்களில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை உள்ளது. வாகன எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அவசரமாக பெட்ரோல் டீசலை அதிக அளவில் சேமித்து வருவதால் தான் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் லாரிகளுக்கு 5000 ரூபாய்க்கும், டிராக்டர்களுக்கு 1500 ரூபாய்க்கும், இருசக்கர வாகனங்களுக்கு 200 ரூபாய்க்கும் மட்டுமே எரிபொருள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஆந்திராவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு திட்டமிட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். In our place there is a very shortage of petrol, especially in only Andhra Pradesh are telling. In another states it is good in fuel, but here it is created by telling someone. வாகன எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் ஒரே செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று மாலைக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் வரும் தவறான தகவலை பார்த்து தேவையை விட அதிகமாக எரிபொருள் வாங்க வேண்டாம் என ஆந்திர அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சூழலை பயன்படுத்தி யாராவது கள்ளச்சந்தையில் எரிபொருளை விற்பனை செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு நடன்லா மனோகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். Ladies and gentlemen, welcome to Jolly Jim